ஸோ இந்த கரவலை இருக்கும்போது உனக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு? கரவலைன்னு சொல்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு சைடு இழுத்ததை பார்த்தீங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வலை இப்படியே போய் யூ ஷேப்பில் அடுத்த பக்கமும் போகும், அந்த பக்கமும் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் காட்டுறேன், தெரியுதுங்களா? யூ ஷேப்பில் வந்து இங்கே ஒரு டீம் இழுக்கிற மாதிரி அந்த சைடு ஆப்போசிட் உள்ளதை வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பாடுறாங்க, எப்படி இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத பாருங்கள். இந்த தாத்தா கரவலை இழுக்கிறத பாருங்களேன். இந்த வயசில் நம்மளால் எந்திரிச்சு நிற்க முடியுமா அப்படின்னு சொல்கிறது கூட தெரியலை. ஸோ இவ்வளோ வயசுலையும் கண்டினியூவாக இதையே பார்க்குறனால வேறு வழி இல்லாமல் ஸோ பார்க்குறாங்க. ரொம்ப அதிகப்படியான பாடு வந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு 500, 1000 அந்த மாதிரி கொடுப்பாங்க. எதுவுமே இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 300 தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. எதுவுமே இல்லை, பாடே வரலைன்னா கறிக்கு மீன் எடுத்துகிட்டு ஒரு 300லேருந்து 400 தான் கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு நாள் இழுத்து பார்த்தா தெரியும். ஏன்னா நானுமே இழுத்து கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு 2 டைம் இழுத்துருக்கேன். 2, 3 நாள் எந்திரிக்கவே முடியாது. அவ்வளவுக்கு குறுக்கு வலிக்கும். ஸோ இவங்க எல்லாம் என்னென்னா, அந்த மீன் பக்கத்தில் வர வர அதுலேருந்து துள்ளி விழும். அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளவு கொக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வலை ஃபுல்லாமே உட்காந்துருப்பாங்க. இவர் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு தான். ஸோ நம்ம வந்து ராமநாத சுவாமி கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிப்டாப்பாக கிளம்பி வந்தார். வந்தவர் நான் கரவலை இழுக்கிறத பார்க்கணுன்னு சொல்லவும் இங்கே வந்துட்டு அவங்க இழுக்கிறத பார்க்கவும் தலைவரும் இழுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இழுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறதையும் கேட்போம். அதை நான் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இழுத்து முடிக்க போகிறாங்க. 2 பக்கம் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் என்னென்னா சென்டரில் இழுக்க இழுக்க அப்படியே ஒட்டி அந்த தூர்மடியில் உள்ள மீன்கள் எல்லாமே வர ஸ்டார்ட் ஆயிரும். இப்படி தூர்மடி வந்து பக்கத்தில் வர ஸ்டார்ட் ஆகுதோ அது மாதிரி சுற்றுலா பயணிகளும் அதிகப்படியாக வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த கொக்குகளும் வர ஸ்டார்ட் பண்ணிடும். ஏன்னா பக்கத்தில் வர வர அந்த மீன்கள் துள்ளி கரையில் விழும். அவங்களுக்கு வந்து கொண்டாட்டமாக போயிடும். அந்த மீன்களை வந்து அவங்க பிடிச்சி சாப்பிட்றது தெரியுதா? ஸோ இந்த மாதிரி அவங்க பிடிச்சிட்டு இதை பிடிக்கிறதா அதை பிடிக்கிறதா அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துருச்சு. எவ்வளோ மீன்கள் கிடக்கு, எத்தனை ஆமைகள் வருது அப்படின்னு சொல்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ ஆமைகள் எல்லாத்தையும் காப்பாற்றி விடுற அதையுமே நான் வந்து காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம நண்பர் வந்து இழுத்தார்ல, அவருமே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறதையுமே இந்த வீடியோவில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
சின்ன மீன் கடை அது பிடி தொடக்கூடாது. ஷார்ட்ஸில் எடு தூக்கி கடலில் விடுறது ஷார்ட்ஸில் எடுத்து மச்சி. இப்போ வந்து நீ புதுசாக வந்து ஃபஸ்ட்டாக இருத்தியில் இந்த ஃபிஷர்மேன்ஸ் வலையை, ஸோ இந்த கரவலை இருக்கும்போது உனக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு? நான் இங்கே சுற்றுலா பார்க்க தான் வந்தேன். தனுஷ்கோடி ரொம்ப அழகாக பாம்பன் அதை பார்க்க வந்தேன். அங்கே பீச் வந்து பார்க்கும்போது நம்ம மீனவர்கள் கஷ்டப்பட்டு. இது எந்த இடம்? இது தனுஷ்கோடி கடைக்கோடி. ஓகே. இங்கே வந்து நம்ம மீனவர்கள் மீன் எடுத்துருந்தாங்க. சரி, அவங்க கஷ்டப்படும் நம்மளும் ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுன்னு அவங்களோட சேர்ந்து நான் இருந்தேன். எந்த மாதிரி ஃபீல் ஆகுது இழுக்கும்போது? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு பேண்ட் ஷர்ட்டோட இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லி ட்ரெஸ்ஸோட இருக்கிறதுனால ஷாக் எடுக்கிறேன். நானும் இழுத்தேன் என்னால் முடிஞ்ச அளவு. நல்ல டக்குன்னு முடிஞ்சது. 4-5 ஆமை அடிச்சது. ஆமை எல்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு அந்த வீடியோ நல்லா இருக்கும். ஆமை ஃபஸ்ட்டு டைம். உங்களுக்கு வயசு வந்து ஒரு 30 தான் இருக்கும். உங்களுக்கு இழுக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அவங்க எல்லாருக்குமே 40-50 இருக்கும் போல். ரொம்ப கஷ்டம். தினந்தோறும் இவ்வளோ கஷ்டப்பட்டு
ரேட்டு அதில் கிடைக்குதா கிடைக்கலையான்னு தெரியல. ரொம்ப பிரச்சனை இருக்குது. நல்லா கிடைக்கணும்னு எல்லோரும் மக்கள் வேண்டிக்கிட்டா நல்ல மீன் கொஞ்சம் சுற்றுச்சூழல்லாம் பாதுகாத்து பிளாஸ்டிக் எல்லாம் தவிர்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஏதோ வருமானம் கிடைக்கும். ஓகே ஓகே மச்சி, நன்றி. கொஞ்சம் ரேட்டு ஒரே ரேட்டு போகிறதெல்லாம் ஒரு தனியாக விற்பாங்க. இதான் இப்போ வந்து திருவன்.